ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான தந்தூரி சிக்கன் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் அளவு இருக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இனி நம்ம தந்தூரி சிக்கன் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் புழிஞ்சிருக்கேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இனி வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நமக்கு என்ன மசாலா தயாராக இருக்குது. இனி வந்து நம்ம இதை சிக்கனில் கோட் பண்ணிட வேண்டியதான். நம்ம வந்து சிக்கனில் ஃபஸ்ட்டு கத்தியை வச்சு கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமான எங்கெங்கே கோடு போடணுமோ போட்டுக்கோங்க. இப்படி எல்லா சிக்கன்லையும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோடுகள் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூனாலேயோ கையாலேயோ எடுத்து ஒரு சிக்கன் துண்டில் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணுங்கள். அந்த கோடுகள் போட்டிருக்கோம். எதுக்கு நம்ம போட்டிருக்கோன்னா நல்லா மசாலா உள்ளே வர போய் நல்லா சிக்கன் நமக்கு சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். அதுதான் நம்ம இந்த கோடுகள் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சிக்கன்லேயும் மசாலாவை ரெடி பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இனி இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஆயாச்சு. சிக்கனும் நல்லா ஊறிட்டு நம்ம லெமன் சேர்த்துருக்கறனால நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இனி நம்ம இதை வேக வச்சிட வேண்டியதான். அதுக்கு ஓவனை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை ஓவன் ட்ரேயில் வச்சு ஒரு 20 நிமிஷம் உள்ளே வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் ஆயாச்சு. நமக்கு தந்தூரி சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.